வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக பாரத பிரதமர் நேற்று கேரளா வந்திருக்காரு. கோவையிலிருந்து கேரளா போயிருக்காரு. கோவை விமான நிலையத்தில் பாரத பிரதமரை பாஜக நிர்வாகிகள் மற்றும் என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை வெல்கம் பண்ண வரல. அண்ணாமலை மோடியுடைய கோவை வருகையை புறக்கணிச்சிட்டாரு, வெல்கம் பண்ணுறதுலேருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் டிபேட்டு. இந்த பஞ்சாயத்தை ஆரம்பித்தது யார் தெரியுமா? கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, பிரதமரை வரவேற்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் அண்ணாமலையுடைய பேர் இருந்துச்சு, பேர் இருக்குது. நான் கூட கேட்டேன், அண்ணாமலை எப்போ வருவார் அப்படின்னு கேட்டேன். அண்ணாமலை வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தம்பிக்கிட்ட கேட்குறேன், ஏன் வரலன்னு கேட்குறேன் அப்படின்னு கோரத்து விடுற மாதிரி வானதி சீனிவாசன் நேற்று பேசியிருக்காங்க. உண்மையிலேயே அண்ணாமலை பிரதமர் மோடியுடைய வருகையை புறக்கணிச்சிட்டாரா? அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் சமாச்சாரமே வேற. பிரதமரை வரவேற்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் அண்ணாமலையுடைய பேரே இல்லைங்க. வானதி சீனிவாசன் சொன்னது பொய் அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. அந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரே இல்லை. வானதி சீனிவாசன் அவர்கள் பேசின உடனேயே அதை ஆங்கில சில மீடியாக்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர்லாம் அண்ணாமலைக்கு கோவையில் தொகுதி ஒதுக்கப்படலை, கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட அண்ணாமலை ஆசைப்பட்டார், அதை அதிமுகவே வச்சுக்கிச்சு, பாஜகவுக்கு ஒதுக்கலை, அதில் அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கார், அதனால மோடியை அண்ணாமலை வெல்கம் பண்ண வரலை அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அடிச்சு விட்டுக்கிருக்காங்க. மோடிக்காக பாஜகக்குள்ளே வந்தவர் அண்ணாமலை, மோடிக்காக வந்தவர். இதை பல மேடைகளில் அண்ணாமலை உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுபோக பிரதமர் மோடியுடைய எல்லா சமூக வலைதள பதிவுகளையும் அண்ணாமலை ரீட்வீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அதனால் டெஃபினட்டாக அண்ணாமலை வேணும்னே பிரதமர் மோடியை வெல்கம் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார். லிஸ்ட்டில் பேர் இல்லை, அதனால அண்ணாமலை வெல்கம் பண்ண போயிருக்க மாட்டார். இதுதான் உண்மை. எதுக்காக லிஸ்ட்டில் பேர் இல்லை? பிஎம்ஓக்கு தமிழக பாஜக தலைமை தான் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. நயினார் இருந்திருக்காரு அந்த லிஸ்ட்டில், எல் முருகன், வானதி அக்கா, எஸ்பி வேலுமணி அண்ணன், இது மாதிரி கிட்டத்தட்ட 19 பேர் அந்த பட்டியலில் இருக்குது. அண்ணாமலை பேர் மட்டும் இல்லை. அப்போ தமிழக பாஜக வேணும்னே அண்ணாமலையுடைய பேரை ஸ்கிப் பண்ணி பிஎம்ஓக்கு அப்ரூவலுக்காக அனுப்பியிருக்காங்களோ? பேர் இல்லாதனால தான் அண்ணாமலை கோவை விமான நிலையத்துக்கு வரலை. ஆனால் இதை வானதி அக்கா எப்படி டைவர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கண்டனங்கள் குவிந்து வருது.